நிர்மல் விலாக்ஸ். நான் தான் அவங்க நிர்மல். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைடு போயிட்டு அது வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அது வீடியோவாக எடுத்து போடணும், கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதுக்காக சரி நீங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அந்த பீஸ்ஃபுல் மைண்டை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து, 38 சம்திங், எப்படி பார்த்தாலும் 40 ஆகிடும். 40 போகும்போது 40, இந்த பக்கம் 40னால ஒரு 80 கிலோமீட்டர் ஓவரலாம். 80 கிலோமீட்டருக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் ஒர்த்து தான். கிட்டத்தட்ட 200 பெட்ரோலு தான். 200 பெட்ரோலை போட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் ரிட்டனு. சூப்பராக இருக்கும். அதாவது ஒன்று போனீங்கன்னா ஒன்று விடிய காலில் போகணும், இல்லை வந்து சன்செட் ஆகும்போது போகணும். அப்போ தாங்க அந்த இடத்துல வந்து லொக்கேஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, மலை இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், மலை இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மலை கலந்த மாதிரி லைன் மாதிரி போகும். அந்த லைனுக்கு நடுவில் வந்து சூரியன் வந்து சன்செட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். சொல்கிறது வாய்ப்பே இல்லை கைஸ். அந்த மாதிரி இருந்துச்சு நான் இது வரைக்கும் பார்த்து. இப்போ போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அதுதான் போயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆளில் போடுங்க கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ஃபஸ்ட்டு ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு தான் போகிறோம். காவேரி பார்க்கும் லேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சன்செட் இருக்குல்ல, சன்செட் இருக்குல்ல, அது வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணி போடலாம். அது விஷயம் வந்து பயங்கரமாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர், அப் பண்ணுறவங்க ஒரு 80 கிலோமீட்டர் வரும். அந்த இடம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அதனால் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேல போய்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆகுது. போகும்போது 40, வரும்போது 40 தான் ஆகுது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். வீடியோ யார் தெரியல. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கெல்லாம் வேறு வாஷ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஃபேமஸான யூடியூபர் பிடிஎஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இடத்துலலாம் வந்து வீலிங் எடுத்தார். வீலிங் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வீலிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உள்ளே போனார். உள்ளே போயிட்டு இந்த நாராயண பெட்ரோல் பங்க்னு இருக்கிறேன். அங்கே ஏதோ சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்க்கு தாண்டி கொஞ்சம் போடுறேன். இந்த காரணம் இந்த சைடில் தான் இங்கே வீலிங் அடிச்சு பைக் வந்து இதுக்குள்ளே இங்கே வந்து இந்த பக்கம் தானே. இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் அதே இடம் தான். ரைட்டில் திரும்புகிற மாதிரி ஒரு ரூட் ஒன்று வரும். ஓகே, நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திரும்பிடுவீங்க. அதுக்கு நல்ல விஷயம் இருக்கிறாரு. இதில் டிராஃபிக் அதுக்கு வச்சுருக்கேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அந்த யூட்டன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. இங்கெல்லாம் நல்லா கார்னர் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த இடம் தாங்க எடுத்து அதை நாங்கள் பார்த்துட்டு சிமெண்ட் ரோடே போட்டுருக்காங்க. யாரே எப்படி இருக்குது வியூ? சரி, அந்த பக்கம் போகலாம். இப்போ பாருங்க, பாருங்க வியூவை. இந்த மாதிரியா? எப்படி இது இடம்? கடல் மாதிரி இல்லை? சூப்பராக இருக்குது. ஆனால்
கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:27 ஆகுது. இன்னும் ஒரு ½ அன் ஹவர் போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். இடத்த பாருங்களேன், அப்படியே கடலே தான், கடல். சூப்பராக இருக்குதுல்ல. ஆனால் இடம் இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து அழகாக நம்ம வந்து உக்காந்துட்டு அழகாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மைண்டு அப்செட்டாக இருக்குது அந்த மாதிரினா இங்கே கரெக்டாக இங்கே வரலாம். சூப்பராக இருக்குங்க கைஸ். ஏன்னா இந்தமாரி வியூ எங்கேயுமே கிடைக்காது. சான்ஸே இல்லை கைஸ், சான்ஸே இல்லை. காய்ஸ் இப்போ வந்து வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரியல. நாம் வந்து இப்போ தண்ணிக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அப்பா உழுவோட என்னடா அவ்வளோ பேசுகிறா. அதை போடுறா, அசைது போடுறா, இதோ போடுறா, அடிக்க போய் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனே ஃபுல்லாக டோட்டலாக மறைஞ்சிருச்சு, மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டைமு கொஞ்சம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்கி 7 மணி வரையும் இருந்தோம். 7 மணி இருந்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 கூட அவ்வளோ. சூரியனை காணும். மீன் பிடிக்கிறாங்க. தோனி போய் பார்த்தா எதுவுமே இல்லை. போடுகிறா பார்க்குறேன்.